ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. அல்லேலூயா. இன்றைக்கு ஆசிரியர் தினமாக நாம் அனுசரிக்கின்றோம். நம் திருச்சபையில் இருக்கின்ற இப்பொழுது வந்திருக்கின்ற எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அநேக மாணவ மாணவிகளை உருவாக்குவதற்கு தொடர்ந்து உங்களை பயன்படுத்துவாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆசிரியர் தினமாக இருப்பதினாலே அதை குறித்த ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த நாட்களிலே பல வருஷங்களுக்கு முன்பதாக நம்மளுடைய தேசத்திற்கு வந்த மிஷனரிகள் குறிப்பாக 4 விதமான பணிகளை அவர்கள் செய்தார்கள். 4 விதமான ஊழியங்களை அவர்கள் செய்தார்கள். முதலாவது அருட்பணி, சுவிசேஷத்தை விதைத்தார்கள், எல்லா இடங்களிலும் அறிவித்தார்கள். இரண்டாவது சமுதாய பணி. அந்த நாட்களிலே நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்தன. அவைகளையெல்லாம் அவர்கள் பார்த்து அதை நீக்குவதற்கு ஏற்ற முயற்சிகளை செய்தார்கள். வில்லியம் கேரி போன்ற மிஷனரிகள் இந்த ஊழியர்களை சிறப்பாக செய்தார்கள். மூன்றாவதாக மருத்துவ பணி. ஐடாஸ் கடர் போன்ற மிஷனரிகள் மருத்துவ பணியை சிறப்பாக செய்து அதன் மூலமாக இயேசுவின் அன்பை காண்பித்தார்கள். நான்காவதாக கல்வி பணி. அந்த நாட்களிலே மிஷனரிகள் வந்த சமயங்களிலெல்லாம் சமுதாயத்திலே உயர் குலத்தவர் மாத்திரம் கல்வி கற்பதற்கு வாய்ப்புகள் இருந்தது. குறிப்பாக பெண்களுக்கு கல்வி கற்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை. தரங்கம்பாடியிலே வந்து இறங்கிய சீகன் பால் இப்படிப்பட்ட மிஷனரிகள் கல்வி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தை உணர்ந்து கல்வி பணியை தொடர்ந்து செய்தார்கள். அதற்கு பிறகு வந்த மிஷனரிகள் பல பள்ளிகளை அவர்கள் திறந்தார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியும். இன்றைக்கும் 150-200 வருஷங்களை கடந்து நிற்கும் பள்ளிகளில் நாம் படித்திருக்கின்றோம், வேலை செய்கின்றோம். எனவே ஊழியங்களில் கல்வி பணியும் முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கல்வியை கற்றுக் கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் எதிர்பாராத தலைவர்களை உருவாக்குகிறார்கள். அன்எக்ஸ்பெக்டட் ஹீரோஸ் என்று சொல்லுவார்கள். சாதாரண மாணவர்களை அசாதாரண மாணவர்களாக ஆசிரியர்கள் உருவாக்குகின்றார்கள். முழுமையான கல்வி என்றால் அறிவுத்திறன், உணர்வுத்திறன், கைத்திறன் இவைகளில் முன்னேற்றங்களை கொண்டு வருவது. நாலேஜ், ஆட்டிடியூட் அண்ட் ஸ்கில்ஸ் என்று சொல்லுவார்கள். ஸோ இந்த பகுதிகளில் அறிவுத்திறன், உணர்வுத்திறன், கைத்திறன், ஸோ இவைகளிலே மாணவர்களை ஊக்குவிப்பது, மேலே கொண்டு வருவது தான் முழுமையான கல்வி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆசிரியர் எப்படி கற்பிக்க வேண்டும்? வேதம் என்ன வழி காண்பிக்கின்றது? ஆசிரியர் என்றவுடன் பள்ளிக்கூடத்திலே வகுப்பறையிலே கற்றுக் கொடுப்பவர்கள் மாத்திரம் ஆசிரியர்கள் அல்ல. பெற்றோர்கள் ஆசிரியர்களே, ஆயர்கள், போதகர்கள், ஊழியக்காரர்கள் ஆசிரியர்களே, பெரியவர்கள் ஆசிரியர்களே, வீட்டிலே இருக்கின்ற அண்ணன் அக்கா தங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு அவர்கள் ஆசிரியர்களே, சண்டே ஸ்கூல் ஊழியர்கள் ஆசிரியர்களே. எல்லோருமே ஏதோ ஒரு விதத்திலே
மற்றவர்களை பாதித்து கொண்டுதான் இருக்கின்றோம், கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். பெற்றோர்கள் பிள்ளைகளை உருவாக்குகிறார்கள், போதகர்கள் ஆண்டவருடைய வழியிலே நடத்துவதற்கு ஏற்ற ஆலோசனைகளை கொடுத்து கற்பிக்கின்றார்கள். இப்படியாக எல்லோருமே ஆசிரியர்கள் தான். அந்த கண்ணோட்டத்திலே ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும்? தலை சிறந்த ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவே. யோவான் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். யூ கால் மீ அஸ் எ டீச்சர். இயேசு கிறிஸ்துவை ரபி என்று அழைத்தார்கள், போதகரே என்று அழைத்தார்கள். அப்படி என்றால் ஆசிரியர் கற்றுக் கொடுப்பவர் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து அவருடைய உபதேசங்களிலே நிறைய காரியங்களை வாழ்வதற்காக, ஆண்டவரோடு நெருங்குவதற்காக பல ஆவிக்குரிய உண்மைகளை விளக்கி காண்பித்தார், கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா விதங்களிலும் மாதிரியாயிருப்பவர். நான் அவர்தான், நான் ஒரு ஆசிரியர் தான் என்று சொல்லி இயேசு இங்கே அழுத்தமாக சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இயேசு எப்படி போதித்தார்? ஒரு ஆசிரியராக எப்படி அவர் செயல்பட்டார்? 5 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களிலே இயேசு அதிகாரமுடையவராய் போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு ஆசிரியர் அதிகாரமுடையவராய் போதிக்க வேண்டும். அத்தாரிட்டி வித் கான்ஃபிடன்ஸ், நிச்சயத்தோடு நல்ல ஆயத்தங்களோடு ஆசிரியர்கள் மற்றவர்களுக்கு, மாணவர்களுக்கு போதிக்க வேண்டும். I should have authority and confidence in my teaching. அதைத்தான் நாம் முதலாவது இங்கே அறிந்து கொள்ளுகின்றோம். I should update myself. என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டு, செய்தித்தாள்கள் மூலமாகவோ ஊடகங்கள் மூலமாகவோ அறிந்து கொண்டு, அதற்கு ஏற்ற விதமாய் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு நான் மாணவர்களை சந்திக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உபதேசிக்கின்ற பொழுது பல காரியங்களை அவர்களுக்கு சொன்னார். அன்றாட வாழ்க்கையிலே அவர்களுக்கு வேண்டிய காரியங்கள், அன்றாட நிகழ்வுகளில் இருந்தும் ஆண்டவர் அவர்களுக்கு போதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதிகாரமுடையவராக நாம் போதிக்க வேண்டும். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனைகளில் பல வழிகளை அவர் கையாண்டார். ஓமைகளை சொன்னார், கதைகள், அந்த மக்களுக்கு ஆவிக்குரிய உண்மைகளை விளக்குவதற்காக அவர்கள் சந்திக்கின்ற நிகழ்வுகள், அவர்கள் பயன்படுத்துகின்ற பொருட்கள், அவர்கள் செய்கின்ற செயல்களை வைத்து கற்பித்தார். புரிந்ததா என்று கேட்கிறார். அவர்களோடு அவர் இடைப்பட்டு அவர்களை கவனித்து, அவர்கள் எந்த அளவிற்கு கவனிக்கிறார்கள் என்பதை பார்த்து புரிந்ததா புரியவில்லையா என்று கேட்கின்றார். கேள்விகளை கேட்கின்றார். ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? தெளிவாய் புரிய வைப்பதற்காக இந்த விதமாக கேட்கின்றார். ஒரு சிறு பிள்ளையை முன்பு அழைத்து மடியிலே உட்கார வைத்து உதாரணமாய் காண்பிக்கின்றார். இன்ஃபார்மல் டீச்சிங். நடந்து செல்லுகின்ற பொழுது, சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது, சீஷர்களோடு பேசிக்கொண்டே, தன் பின்பற்றி வருகின்ற மக்களோடு பேசிக்கொண்டே அவர் செல்லுகின்றார். வித்தியாசமான இடங்களில் ஆண்டவர் போதித்தார். கடற்கரை, மலை, வனாந்திரம், தேவாலயம், ஜெப ஆலயங்கள், படகு, வனாந்திரம், மலைகளெல்லாம் வகுப்பறையாக மாறியது. மாணவர்கள் அல்லது தன்னுடைய உபதேசத்தை கேட்க வந்திருப்பவர்களை கவருவதற்காக இந்த விதமான நிறைய காரியங்களை அவர் கையாண்டார்.
நான் திண்டுக்கல்ல சென்ட் மேரிஸ் ஹைஸ்கூலில் தான் நான் படித்தேன். எனக்கு நன்றாய் நினைவிருக்கின்றது. 7th என்னுடைய வகுப்பு ஆசிரியர் பெயர் மிஸ்டர் அருள் பிரகாஷ். சிறந்த ஆசிரியர். ஒரு வாரம் பாடமே நடத்த மாட்டார். நல்லொழுக்க கதைகளை சொல்லுவார். உற்சாகம் அளிக்கக்கூடிய, நம்மை நல்ல செயல்கள் செய்வதற்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய கதைகளாக சொல்லுவார். ஏன்னா அப்போ தான் அவரை நாங்கள் முதல்ல ஜூன் மாதம் ஆரம்பத்தில் பார்க்குறோம், பழக ஆரம்பிக்கிறோம். அந்த ஒரு வாரம் எங்களுக்கு எந்த பாடமும் இருக்காது. எப்படா அவர் கிளாஸ் வரும் தான் இருக்கும். அந்த ஒரு வாரத்தில் நாங்கள் அவரோடு நெருக்கமாய் நாங்கள் பழகி விடுவோம். எங்களுடைய நம்பிக்கையை அவர் பெற்று விடுவார், இந்த கான்ஃபிடன்ஸ். அதற்கு பிறகு அவர் எங்களுக்கு ஒரு நண்பரை போல மாறி விடுவார். அப்போ இந்த விதமாக நான் யாருக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகின்றேனோ அந்த அளவிற்கு அவர்களிடத்திலே நான் நெருக்கமாவதற்கு ஏற்ற வழிகளை நான் செய்ய வேண்டும். இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்றது. நிறைய ஏதுக்கள் உண்டு. விஷுவலைட்ஸ், பவர் பாயிண்ட், சார்ட்ஸ். சில சமயம் வாட்ஸ்அப்பில், யூடியூப்லாம் பார்க்கும் பொழுது ஆசிரியர்கள் எப்படி வித்தியாசமாகலாம் பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் நான் பார்த்து வியப்பது உண்டு. சில டீச்சர்ஸ் டான்ஸ் ஆடிக்கிட்டே சொல்லிக் கொடுக்குறாங்க. எப்படியாவது பிள்ளைகளை கவர வேண்டும், அவங்களை வெளியே விட்டுறக்கூடாது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த விதமாக பல முயற்சிகளை அவர் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மார்க் 6ஆம் அதிகாரத்தில் 5 அப்பம் 2 மீன்களை வைத்து 5000 பேர்த்துக்கும் அதிகமான மக்களை ஆண்டவர் போஷித்த அற்புதத்தை நாம் பார்க்கின்றோம். சீஷர்களாம் என்ன சொல்கிறாங்க? 200 ரூபாய்க்கு அப்பங்கள் வாங்கினாலும் பத்தாது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார்? 6:38 உங்களிடம் என்ன இருக்கின்றது? கற்பிக்கின்ற பணியிலே டோன்ட் see the problem, பிரச்சனைகளை பார்க்காதீர்கள், see the potential. பிரச்சனைகளை பார்க்காமல் என்ன எங்கே இருக்கிறதோ அதிலே இருந்து நான் வெளியே கொண்டு வர விரும்புகிறேன். அதைத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். மூன்றாவதாக, இது கொஞ்சம் முக்கியமானது, ஆசிரியர் தம் மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். I should be an example to my students. அதான் முக்கியம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, பெரியவர்கள் வாலிபர்களுக்கு, ஊழியம் செய்பவர்கள் விசுவாசிகளுக்கு, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் பிள்ளைகளுக்கு முன்பதாக. ஸோ இவைகளையெல்லாம் நான் யாருக்கு கற்றுக் கொடுக்கிறேனோ அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆவிக்குரிய போதனை, மனிதாபிமானம், சரீர தேவைகள், இவைகள் எல்லாமே இயேசுவின் ஊழியத்திலே சந்திக்கப்பட்டன. இயேசுவை சுற்றி பலவிதமான கூட்டம் இருந்தது. பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர் எல்லாம் ஏதாவது குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே அவரை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தனர். யோவான் 8:46 இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? இன்றைக்கு உலகம் தனக்கு யார் போதிக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவம் வளரவில்லை? ஏன் எதிர்பார்த்த எழுப்புதல் இல்லை? கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு போதிக்கப்பட்ட விதமாய் வாழவும் இல்லை, போதிப்பவர்களும் சாட்சியாக இல்லை. நன்றாய் தெரியும். அப்ப மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். வேத பாட வாசியை கேட்டோம் இல்லையா? அதில் ஒரு வசனத்தை கவனிச்சிங்கன்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்கள், பவுல் எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? யாருக்கு அவர் ஊழியம் செய்தாரோ, யாருக்கு அவர் வேத பாடங்களை கற்றுக் கொடுத்தாரோ அவங்ககிட்ட சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும்.
அவைகளையே செய்யுங்கள். தைரியமாய் சொல்லுகிறார். நான் பிரசங்கமானதை மட்டும் இல்லைப்பா, இதெல்லாம் என்னிடத்திலே பெற்றுக்கொண்டீர்களோ, கேட்டீங்களோ, என் வாழ்க்கையை பார்த்தீர்களோ, அவர்களோடு தான் அவர் தங்கி இருந்தார். தன்னுடைய வாழ்க்கையையே பிரசங்கமாய் அவர் காண்பித்து வாழ்ந்தார். அதான் முக்கியமான ஒரு காரியம். தைரியமாக எழுதுறார். என்னிடத்திலே எதையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்களோ அவைகளை நீங்கள் செய்யுங்கள். இன்னைக்கு யாராவது அப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு யாராவது என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா, எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது, எப்படி ஒழுக்கமாய் வாழ்வது, எப்படி கிறிஸ்தவ போதனைகளின்படி வாழ்வது, எப்படி உண்மை கிறிஸ்தவனாய் வாழ்வது, நம்ம என்ன சொல்லுவோம்? பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஈஸி இல்லை. என்னைய பாருங்கன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். பஞ்சுவாலிட்டி, ட்ரெஸ் கோட், குட் ஹேபிட்ஸ். நான் திண்டுக்கல்ல ஜிடிஎன் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் நான் படித்தேன். நல்லா ஞாபகத்தில் இருக்குது. 2 ஆசிரியர்கள். மேக்ஸ் டீச்சர் பேர் வந்து சிவபால சுப்பிரமணியன், ஃபிசிக்ஸ் டீச்சர் ராமபத்திரன். 2 பேருமே நல்ல இந்துக்கள். ஆனால் அவங்க கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் எனக்கு பாடம் எடுத்தாங்க. அவங்க ஒரு நாள் கூட லேட்டாக வந்தது கிடையாது. அவங்க கிளாஸ் எடுக்கும் பொழுது ஒரு தடவை கூட சப்ஜெக்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. தேவையில்லாததை பேச மாட்டாங்க. கரெக்டாக 60 நிமிஷம் பாடம் நடத்திட்டு போய்விடுவார்கள். அவர்களுடைய ஒழுக்கத்தை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். இன்றைக்கும் அவர்கள் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார்கள். அதான் முக்கியமான ஒரு காரியம். ஆனால் அதே சமயத்தில் பல கிறிஸ்தவ பள்ளிகளிலே நான் பார்த்திருக்கிறேன். ஆசிரியர்களுடைய பழக்க வழக்கங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். வேதனையாக இருக்கும். வேதம் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றது? இயேசு தெளிவாய் சொல்லுகிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களிடத்தில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? ஆசிரியர்கள், என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு ஆசிரியர், என்னுடைய விசுவாசிகளுக்கு நான் ஒரு ஆசிரியர். அப்போ என் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நான் மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு மனிதர் இப்படியாய் சொல்லி இருக்கிறார், எ குட் டீச்சர் டீச்சர்ஸ், கற்பிப்பார். நல்ல ஆசிரியர் கற்பிப்பார். பெட்டர் டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ், அதைவிட சிறந்த ஆசிரியர் விளக்கி சொல்லுவார். பெஸ்ட் டீச்சர் இன்ஸ்பயர்ஸ், மிகச்சிறந்த ஆசிரியர் உத்வேகம் கொடுப்பார், தூண்டி விடுவார், பாதிப்பை ஏற்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை பார்த்து மக்கள் வியந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். நான் 3 காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். ஒரு ஆசிரியர் அதிகாரமுடையவராய் போதிக்க வேண்டும். ஆசிரியர் கற்பிக்கும் பொழுது பல வழிகளை முயற்சிக்க வேண்டும். 3வது, ஆசிரியர் தம் மாணவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். 4வது காரியம், ஆசிரியர் நல்ல விஷயங்களை, அவசியமான காரியங்களை மாணவர்களின் மனதிலே நிரப்ப வேண்டும். சப்ஜெக்ட் மாத்திரமல்ல, அவர்களை உருவாக்குகிறேன். அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நல்லவர்களாக வருவதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். இயேசு உன்னதமான காரியங்களை கற்பித்தார். மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள் மலை உபதேசங்கள். எவ்வளவு மிகச்சிறந்த உபதேசங்களை நாம் அதிலே பார்க்கிறோம். உட்கார்ந்து வாயை திறந்து அவர் போதித்தார் என்றுதான் அந்த மலை பிரசங்கம் ஆரம்பிக்குது. உட்கார்ந்து வாயை திறந்து என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம்
அந்த நாட்களிலே ரபீக்கள் அவர்களுடைய சீஷர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுப்பார்களோ, முறைப்படி ஒரு வகுப்பிலே அமர்ந்து கற்றுக் கொடுப்பார்களோ, அதை போல ஆண்டவர் அமர்ந்து உட்கார்ந்து அதிகாரமுடையவராய் போதிக்கின்றார். எதை போதிக்கின்றார்? எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று சொல்லி. அதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்க, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ நிறைய காரியங்களை பவுல் எழுதுகின்றார். அப்போ மற்றவர்களுக்கு நான் உபதேசிக்கின்ற பொழுது நல்ல காரியங்களை சொல்ல வேண்டும், மனதிலே நிரப்ப வேண்டும். நம்மெல்லாம் ஹைஸ்கூலில் படிக்கும் பொழுது நல்லொழுக்க கிளாஸ்ன்னு சொல்லி ஒன்று இருந்துச்சா? மாரல் கிளாஸ். இப்போ இருக்கா? அதெல்லாம் தேவையில்லையோ மக்களுக்கு? எல்லாம் நல்லவங்களாயிட்டாங்களா? அதெல்லாம் இப்போ இல்லை. எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த கிளாஸுக்கே ஒரு ஃபாதர் வருவார், கேத்தலிக் ஸ்கூலில் படித்தேன். நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுப்பாங்க, நல்லா ஞாபகத்தில் இருக்குது. அப்படியே ஆவலாக உட்காந்து கேட்போம். இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. அப்போ இவைகளையெல்லாம் நான் செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். வாழ்க்கையினுடைய முக்கிய மதிப்பீடுகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். மாணவர்களுக்கு, வாலிபர்களுக்கு பெரியவர்களை மதிக்க வேண்டும், பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்ற காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் 2 வீலரில் போகிறத பார்த்துருக்கீங்களா? என்ன ஸ்டைலு! நம்மளுக்கு தான் பயமாக இருக்குது. வளைஞ்சி கட்டடிச்சு 3 பேர் உட்காந்துருப்பாங்க, ஹெல்மெட் போட மாட்டாங்க. ஸோ இதையெல்லாம் யார் சொல்லி கொடுப்பது? டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் மதிக்கிறது கிடையாது. மொபைல் ஃபோன் பேசிக்கிட்டே வாலிப பெண்களும் போகிறார்கள். நான் நிறைய பார்க்குறேன், திரும்பி பார்த்துட்டே தான் போவேன், ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ இதையெல்லாம் நான் எங்கே கற்றுக் கொடுப்பது? தோல்விகளை எதிர்கொள்ள கற்றுக் கொடுப்பது. மேக்ஸு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, லிட்ரேச்சர் போதுமா? இதை யார் சொல்லித்தரது? இடையிடையே வாழ்க்கையிலே தேவையான காரியங்களையும் நாம் கற்றுக் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நிறைய தற்கொலைகள், மார்க்கு தான் பெருசு இல்லை, வாழ்க்கை தான் பெரிது. தோல்விகளை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இது கிடைக்கவில்லை என்று சொன்னால் இன்னொரு காரியம் உண்டு. நிறைய உதாரணங்களை நான் சொல்லலாம், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். பொய் சொல்லக்கூடாது, பிறரை ஏமாற்றக்கூடாது, எதுவுமே எளிதில் கிடைக்காது, உழைக்க வேண்டும், காலையில் எந்திரிக்கணும். இதெல்லாம் வகுப்பறையில் சொல்ல முடியுமான்னு கேட்குறீங்களா? கெட்ட பழக்கங்களின் ஆபத்து, நல்ல மனிதனாய் வாழ்வதற்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஸோ அதைத்தான் பவுல் பிலிப்பியர் 4:8 எழுதுகிறார். புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ நிறைய காரியத்தை எழுதுகிறார். பவுல் இறை செய்தியையும் தாண்டி நல்லவர்களாக மக்கள் வாழ வேண்டும் என்பதிலும் அவர் உறுதியாக இருந்தார். 5வது காரியம், ஆசிரியர் தேவ பலத்தோடு தன் பணிகளை நிறைவேற்ற வேண்டும். I need special strength to do the teacher task work. இயேசு கிறிஸ்து தான் இந்த விஷயத்திலும் நமக்கு மாதிரி. He was the best teacher. இயேசு தன் பிஸியான ஊழியத்தின் மத்தியிலும் தேவனோடு அதிக நேரம் செலவழித்தார். மலை மீது ஏறி தனியாக ஜெபித்தார், இரவு முழுவதும் ஜெபித்தார். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மாணவர்கள் எப்படி என்ன ஜெபம் கொண்டு போவாங்க தெரியுமா? ஆண்டவரே இன்னைக்கு நான் நல்லா படிக்கணும், ஆசிரியர்கிட்ட அடி வாங்கக்கூடாதுன்னு ஜெபம் கொண்டு போவாங்க. இன்றைக்கி எப்படி? ஆசிரியர்கள் தான் ஜெபம் கொண்டு போகிறாங்க. ஆண்டவரே மாணவர்கள்ட்ட எங்களை காப்பாற்றும் அப்படின்ட்டு. அப்படி தான் இன்றைக்கி ட்ரெண்ட் இருக்கு இல்லையா? ஆசிரியர் தேவ பலத்தோடு நான் என் பணிகளை செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நீங்கள் மார்க் 1 அதிகாரம் பார்த்தீங்கன்னா அந்த அதிகார ஆரம்பத்திலிருந்தே இயேசு கிறிஸ்து மிகவும் பிஸியாக இருப்பார். பகல் முழுவதும் ஊழியம். பேதுரு வீட்டில் இருப்பார். பேதுரு மாமியாருக்கு
சுகம் கொடுப்பார். நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க. சாயந்தரம் முழுவதும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. பிரசங்கம் பண்ணுவார், பிணியாளிகளை சுகப்படுத்துவார். எத்தனை மணிக்கு படுத்தாருன்னு தெரியாது. போதிக்கின்ற ஊழியம், மருத்துவ ஊழியம், எல்லா ஊழியமும். ஆனால் 35ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அப்போ என் அனுபவங்கள் அல்ல, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பலன் எனக்கு முக்கியம். அன்றைக்குரிய பணிகளை சிறப்பாக செய்வதற்கு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆசிரியராகிய பவுல் எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எதிர்கொள்ளுகின்ற எல்லா சவால்களையும் சந்திப்பதற்கு எனக்கு பலன் உண்டு. ஏனென்று சொன்னால் இயேசு என்னை பலப்படுத்துகிறார். அப்ப ஆசிரியர் தேவ பலத்தோடு தன் பணிகளை செய்ய வேண்டும். நான் 5 காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டேன். ஆசிரியர் அதிகாரமுடையவராய் போதிக்க வேண்டும். ஆசிரியர் கற்பிக்கின்ற பொழுது பல வழிகளில் கற்பிக்க வேண்டும். ஆசிரியர் தம் மாணவர்களுக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை, அவசியமான காரியங்களை மாணவர்களின் மனதிலே நிரப்ப வேண்டும். ஆசிரியர் தேவ பலத்தோடு தன் பணிகளை செய்ய வேண்டும். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், பள்ளியிலே கற்றுக் கொடுப்பவர்கள் மாத்திரம் ஆசிரியர்கள் அல்ல. பெற்றோர்கள், ஆயர்கள், பெரியவர்கள், அண்ணன், அக்கா, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லோருமே இந்த பணிக்காய் அழைக்கப்பட்டவர்கள். ஒரு மனிதர் இப்படியாய் சொல்லியிருக்கிறார், தேசத்தின் இலக்கு, தலையெழுத்து வகுப்பறைகளில்தான் தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப மாணவர்களை உருவாக்குவது அவசியமான ஒரு காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு நடந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஜான் ஹாப்கின்ஸ் என்ற ஒரு மனிதர் மனித நேயம் மிக்கவர். தன்னுடைய பணத்தை எல்லாம் நல்ல காரியங்களுக்காய் செலவிட்டவர். ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி என்று அமெரிக்காவிலே உண்டு. இந்த யூனிவர்சிட்டியை இவர்தான் ஆரம்பித்தவர். எல்லா செலவுகளையும் இவர்தான் செய்கிறார். அந்த யூனிவர்சிட்டியினுடைய வேலை மருத்துவ ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக, பொதுமக்கள் சுகாதாரத்திற்காக ஆய்வுகளை செய்து எல்லா நிலைகளிலும் மேலே கொண்டு வருவது. டு டெவலப் தீஸ் ஏரியாஸ், நிறைய ஆய்வுகளை செய்வதற்கு இவர் உதவி செய்வார். விஞ்ஞான ரீதியாக, மருத்துவ ரீதியாக, பொதுமக்களுக்கு சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்காக. ஒரு தடவை ஒரு வித்தியாசமான ஆய்வை அவர்கள் மேற்கொண்டார்களாம். ஒரு மோசமான ஒரு பகுதியை அவர்கள் கேள்விப்பட்டார்கள். எப்போ பார்த்தாலும் அங்கே சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் சச்சரவு, பஞ்சாயத்து, போலீஸ், கைதி, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ எல்லோரும் என்ன நினைத்தார்கள், இங்கே இருக்கின்ற மாணவர்களின் எதிர்காலம் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? அநேகர் சொன்னார்கள், கண்டிப்பாக இங்கே இருக்கின்ற மாணவர்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்காது, இவங்களும் கெட்டவர்களாகத்தான் வருவார்கள் என்று சொன்னார்கள். அநேகர் அப்படித்தான் சொன்னார்கள். இதற்காக ஒரு ஆய்வு நடத்தினார்கள். அந்த சமயத்திலே படித்து கொண்டிருந்த 200 மாணவர்களிடத்திலே பேசினார்கள். அவர்களுடைய பெயர் விலாசங்களை எல்லாம் பதிவு செய்து கொண்டார்கள். என்ன பண்ணாங்க, 20 வருடம் கழித்து இதே நிறுவனம் மறுபடியும் ஆய்வாளர்களை அங்கே அனுப்பினது, வேற ஆய்வாளர்கள். ஆனால் அவங்க கையில் அந்த 200 மாணவர்களுடைய விலாசம், பெயரெல்லாம் இருந்துச்சு. அந்த பகுதியில் போய் மறுபடியும் ஆய்வு செய்தார்கள். அந்த 200 பேரும் எப்படி இருக்காங்க அப்படின்றதை கண்டுபிடித்தார்கள். அந்த 200 பேரில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால், 150 பேர் நல்ல நிலைமையிலே இருந்தார்கள், சமுதாயத்திலே நல்ல வேலையிலே அவர்கள் இருந்தார்கள். 2 பேர் மட்டும் ஜெயிலில் இருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஆச்சரியம். இதற்கு என்ன காரணம்? இன்னும் கொஞ்சம் ஆய்வு செய்ததில் இன்னொரு உண்மையை கண்டுபிடித்தார்கள். அந்த 200 பேரும்
ஒரே ஆசிரியரிடம் பயிற்சி பெற்றிருந்தார்கள். அந்த 200 பேருமே இந்த ஆசிரியர்கிட்ட படிச்சிருந்தாங்க. அந்த ஆசிரியரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஆசிரியர்கிட்ட போய் கேட்டாங்களாம், இந்த மாதிரி நாங்கள் ஆய்வு நடத்தினதில் உங்ககிட்ட படித்த 200 பேரில் இன்றைக்கி 150 பேர் நல்லா இருக்கிறாங்க. என்ன டெக்னிக், என்ன நீங்கள் விசேஷமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள்? வயதாயிருச்சு. அவரும் யோசி பார்த்தாரு. அப்படி ஒன்றும் நான் ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ணலையே. இல்லையா, நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, இவ்வளவு நல்லா இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் யோசித்த பிறகு அவர் சொன்னாரா, நான் எல்லா மாணவர்களிடமும் அன்பாக நடந்து கொண்டேன். அடித்ததில்லை, கோபப்பட்டதில்லை, திட்டினதில்லை, தகாத வார்த்தைகளை பேசினதில்லை. அன்பை முன்வைத்துதான் என்னுடைய டீச்சிங் இருக்கும் என்று சொன்னாராம். இது ஒரு வரலாற்று தகவல். ஒருவேளை இன்றைக்கு பிரம்பை வைத்தெல்லாம் நாம் பாடம் நடத்த முடியாத சூழலில் இருந்தாலும் அன்பை வைத்து நடத்துவது அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஆசிரியர் உண்மையாகவே என்னை நேசிக்கிறார் என்று மாணவன் அறிந்து கொண்டால், நான் யாரை திருத்த விரும்புகிறேனோ நான் அவர்களை நேசிக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டால் மாறுவார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். ஆய்வுகள் சொல்லுகிறது, போதை பழக்கத்திற்கு காரணம் குடும்பத்திலே உள்ள அக்கறையின்மை. சிறு வயதிலேயே போதைக்கு ஆளாகிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? குடும்பத்திலே ஏதோ பிரச்சனைகள், பார்த்து கொள்வதற்கு சரியான ஆட்கள் இல்லை. ரொம்ப ஒரு மாணவன் கலாட்டா பண்ணிக்கிட்டே இருந்தான்னா ஆய்வு என்ன சொல்லுகின்றது? வீட்டிலே ஏதோ பிரச்சனை அவனுக்கு. அதை விசாரித்து கேட்கின்ற பொழுது அவன் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அன்பானவர்களே, இந்த ஆசிரியர் தினத்திலே பாடத்திட்டத்தோடு அன்பையும் சேர்த்து கொண்டு போக வேண்டிய கூடுதல் பொறுப்பு ஆசிரியருக்கு உண்டு. அன்பு ஒருவனை மாற்றும் இறையியல் உண்மை. வேதம் அப்படித்தான் கூறுகின்றது. உன் சத்துருவையும் நேசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வேதம் காண்பிக்கின்ற ஆழமான நம்பிக்கை என்ன? அன்பை முன்வைத்து யாரையும் மாற்ற முடியும். ஆண்டவருடைய அன்பை நான் புரிந்து கொண்டுதான் மாறியிருக்கிறேன். அன்பை முன்னிறுத்தி செய்யும் எதுவும் தோற்றதில்லை. இன்றைய மாணவர்களுடைய எக்ஸ்போஷர், அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற காரியங்கள் நிறைய காரியங்களை அறிந்திருக்கிறார்கள். அன்பை வைத்து மட்டுமே நாம் அவர்களை உருவாக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் எல்லோருமே ஆசிரியர்கள் தான். இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த ஆசிரியராக இந்த காரியங்களையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றார். நீங்கள் யாரையெல்லாம் திருத்த விரும்புகின்றீர்களோ, யாருக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க விரும்புகின்றீர்களோ, இந்த காரியங்களை நான் பின்பற்றுகின்ற பொழுது, அன்பை ஆதாரமாக வைத்து நான் செயல்படுகின்ற பொழுது பெரிய விளைவுகளை நான் பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.